ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஹேவ் ஏ நைஸ் டே. டுடே ஃப்ரைடே. வீட்டில் நான் வந்துட்டு தேர்ஸ்டேவே மாப் போட்டு க்ளீன் பண்ணிவிடுவேன். நேற்று நைட்டு வந்து பாப்பா வந்து நான்வெஜ் சாப்பிட்டாங்க. சரி, ஓகே, அதனால் ஃப்ரைடே மார்னிங் மாப் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டேங்க. நைட்டு வந்து மோட்டார் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருந்தேன். காலையில் வந்து மோட்டார் டேங்க் ஃபுல் பண்ணலாம் அப்படின்ட்டு மோட்டாரில் கை வைக்கலாம் போடலாம் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு கரண்ட் போச்சுங்க. போன கரண்ட்டு 9:30க்கு தாங்க வந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே குளிச்சுட்டு எல்லாம் கிளம்புறதுக்கு அவங்களுக்கே தண்ணி சரியாக போச்சு. வீட்டில் இருக்க நம்ம தாங்க பாவம். எல்லோரும் வெளியில் போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு ப்ரஷ் பண்ணி குளிச்சுட்டு காலை கடன்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் வீட்டில் இருக்க நம்ம தான் தண்ணி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் நம்ம வந்து அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கணுங்க. ரொம்பவே கஷ்டம் அது. சரிண்ணா, அதுக்கப்புறம் தாங்க 9:30க்கு மேலே தான் கரண்ட் வந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் மோட்டார் போட்டு விட்டுட்டு சரி வீட்டெலாம் மாப் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் பக்கம்லாம் மாப் போட்டு விட்டு அங்கெல்லாம் தொடச்சி விட்டுட்டு கோலம் போட்டேங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவசர அவசரம் கோலம் போட்டேன். டைம் வேறு ஆகிடுச்சா, பசி வேறு எடுத்துக்கிச்சு. சரி, ஓகே, நம்மளுக்கு வர கோலத்தை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கடன்னு ஒரு கோலத்தை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயும் வந்து மாப் போட ஆரம்பிச்சிட்டேங்க. வீடு ஃபுல்லாக மாப் போட்டு விட்டுட்டேன். ஏன்னா மொதல் நாளே இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ரைடே அன்னைக்கு மார்னிங் வந்து இந்த வேலையெல்லாம் எடுத்துகிட்டு செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அன்றைக்கி ரொம்ப நம்மளுக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். சரி, என்ன பண்ணுறது, பாப்பா நான்வெஜ் சாப்பிட்டதுனால வீட்டுக்குள்ளே தான் வச்சு சாப்பிட்டதுனால சரி இன்றைக்கி தீபம்லாம் ஏற்றணும் இல்லையா, ஃப்ரைடே வேறு, அதனால் சரின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் எல்லாம் மாப் போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. டிஃபன் கூட சாப்பிடாம தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் மேலே க்ளீன் பண்ணுறது, வாஷிங் மிஷினில் துணி போடுறது, அப்புறம் மிளகா மல்லி நேற்று காய வச்சேன் இல்லையா, அதையுமே சரி திருப்பி இன்னொரு நட காய வச்சிடலாம். இன்னும் போய் அரைக்கவே இல்லைங்க. நேற்று நல்லா காஞ்சிருந்தது, சூப்பராக காஞ்சிருந்தது. இன்னும் போய் அரைக்கல. சரி, இன்றைக்கி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை அதுவுமே மாடியில் போயிட்டு அங்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மிளகா மல்லியெல்லாம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தாங்க கீழே வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். வீடெல்லாம் மாப் போட்டுட்டு ரூம் ஸ்ப்ரே அடித்தாதாங்க வீடு கமன்னு இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் சரி கோதுமை தோசை ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு கரைச்சி 2 தோசைக்கு மாவு கரைச்சி கோதுமை தோசை சுட்டு சாப்பிட்டேங்க. கஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டாட்டா.